மக்களே 220 பேர்லாம் எவ்ஸ்லரி யாரை காட்டுறாங்கன்னா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா கேமிங் விளாண்டுகிட்டு இருக்கான். சடனா பார்த்தா சாஸ்கி கண்ணை குத்துனதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த கேம் விளாண்டுகிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு சுயநினைவே இல்லை. என்னடா நம்ம எதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நைட்டு தூங்கவே இல்லை அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா ஷிக்கமரு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஷிக்கமரு வந்து மற்ற வில்லேஜ் காகிஸ் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கான். நருட்டோ அவங்க உட்காந்துருக்கான். போற ஒரு லொகேஷன்ல வந்து நருட்டோ வச்சிருந்தான். அதே மாதிரி 12 டிஃபரெண்ட் லொகேஷன் இருக்கு. ஏகப்பட்ட போர்ட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரை அதை யூஸ் பண்ணி தான் அனதர் டைமென்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கான் ஷிக்கமரு. நாங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள காரா எல்லா இதையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷிக்கமரு. மிசுகாக்கே சொல்லிட்டு இருக்கான். ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்னு ஷிக்கமரு சொல்றான். சாஸ்கி ஆல்ரெடி அவன் ரெனிகனை வந்து இழந்துட்டான். இனிமேல் எந்த எபிலிட்டியுமே யூஸ் பண்ண முடியாது. பர்ட்டோல மட்டும் தான் இனிமேல் கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. நட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம அதை மட்டும் மிஸ் பண்ணல. 10 டெயிலும் அந்த டைமென்ஷனுக்குள்ள தான் எங்க இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே காரா கேட்டுக்கிட்டு இருக்கான். 10 டெயிலா நம்ம இன்னொரு மான்ஸ்டர் கூட சண்டை பண்ணுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே நாட்ட சொல்றான். வேற வழியே இல்ல, நம்மளுக்கு திரும்பி அந்த மாதிரி விஷயம் வந்துருச்சு, பண்ணி தான் தீரணும்னு சொல்லிட்டு உடனே வந்து நட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த 10 டெயில் வந்து அவனுக்கு டைமண்ட் ட்ரீயா மாத்துக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த 10 டெயிலுக்கு வந்து அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அது ஒட்சுசிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த எதிரிகள் வரலாம்னு சொல்லிட்டு நட்ட சொல்லிட்டு இருக்கான். எதிரிகளா? அதான் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, இஸ்கியும் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ரைக்காக்கே ஆமாடா நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நினைச்சோம். ஆனா ஒரே ஒருத்தர் மிச்சம் இருக்கான். அவன் பேர் தான் கோடுன்னு சொல்றான் நருட்டோ. உடனே ஷிக்கமரு சொல்லிட்டு இருக்கான். அந்த கோட்டை வந்து இஸ்கியோட டிஃபெக்டிவ் கர்மா இருக்கு. ஆனா அவனும் காரால ஒரு மெம்பர் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப வேற டைமென்ஷன்ல இருப்பானு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மிஸ்ஸியா கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கோடு வந்து 10 டெயில யூஸ் பண்ணி நம்ம கூட சண்டை போட வருவானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மிஸ்ஸியா சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா இப்பெல்லாம் சண்டை போட வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்மளை அட்டாக் பண்ண வருவான்னு நினைக்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே வந்து நட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கோடு வந்து சாதாரண ஆளு கிடையாது. ஒட்சுசிக்காரன் வந்து ஒரு கடவுளா பாத்துக்கிட்டு இருந்தான். அதனால அவன் எப்பனாலும் நம்மளை அட்டாக் பண்ண வரலாம்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால மிச்சம் 4 வில்லேஜ் வந்து நான் ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நான் கண்டுபிடிக்க நீங்க தான் உதவணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை கார சொல்லியிருக்கான். கவலைப்படாதீங்க, பிங்கோ புக்ல டாப் லிஸ்ட்ல அவன் பேரை போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லா வில்லேஜ்காரன் சொல்றாங்க. எல்லா வில்லேஜில் நான் வந்து அவனை டாப் பேர்ல போடுதான் பிங்கோ புக்ல, கண்டிப்பா அவனை கொண்டு தூக்கிடலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மிசுகாக்கி சொல்றான். எனக்கு என்ன கவலைனா நீங்க ஆமட கொடுத்த இன்டர்நெட் நம்பிட்டீங்களா, அவனை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெர்சனல் ஒப்பீனியன் சொல்ல போன்னு சொல்லிட்டு நட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே நட்ட சொல்றான். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா அவனை 100% நான் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இஸ்கியை தோக்கடிச்சிருக்கோம்னா அதுக்கு ஆமோட தான் முழு ஹெல்ப்பும் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹெல்ப் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. காரா சொல்லிட்டு இருக்கான். நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. ஆல்ரெடி பர்ட்டோ கையில வர அந்த கர்மா பவர் இருக்கு. அதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி மோமோஷிக்கு வந்து அவன் பாடி 2 தடவை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். மொத்தமா கண்ட்ரோல் எடுக்க மாட்டான்னு என்ன உத்தேசம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றான். கவலைப்படாதீங்க, சயின்டிபிக் நிஞ்சா டூல் டீம் வேற ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒர்க் ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்கான். காரா சொல்றான். சரிடா நருட்டோ, இந்த மோமோஷிக்கு வந்து என்ன பண்ண போற, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இஸ்கியே ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்தான். மோமோஷிக்கு இப்போ உன்னோட சொந்த பையன் உடம்புல இருக்கான். அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து குரட்சுஜி சொல்றா. காரா என்னடா பேசுறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து நட்ட சொல்றான். குரட்சுஜி நீ காரா எதையும் சொல்லாத, அவன் சொல்றதுல பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் திரும்பி மோமோஷிக்கு வந்து பர்ட்டோட உடம்ப வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்தாமனா கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு வழி இல்ல, என் பையனா இருந்தாலும் முடிச்சே தீருன்னு சொல்றான். அவன் ஒன்னு நீயே நல்லா புரிஞ்சுக்கலன்னு சொல்லியிருக்கான். காரா இப்போ உன்கிட்ட குராம பவரோட கரையா சொல்லிட்டு இருக்கான். ஒட்சுசிக்கு இனிமேல் உன்னால தோக்கலாம் அடிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் சம்பந்தமே இல்லாம இது நடக்கிறதுக்குள்ள நீனா சீக்கிரம் ஏதோ ஒரு முடிவெடு சொல்லிட்டு இருக்கான். ஒட்சுசி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா பர்ட்டோட வாழ்க்கை இப்பமே நீ எடுக்க சொல்றியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முடிவெடுங்கன்னு சொல்றான். பார்த்தா பர்ட்டோ கொல்ற அளவுக்கு போறான். காரா உடனே முழிக்காங்க. நருட்டோ ஷிக்கமரு என்னடா இப்படி ஒரு பதில சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்து நருட்டோ தனியன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கப்புறம் யாரை கட்டுறாங்கன்னா கவாக்கியே தான் கட்டுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவன் நருட்டோட சக்கரா இல்லாம அவனுக்கு ஏக மாட்டுக்கு. பார்த்தா தனியன்னு பழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமாரி வாரா. பார்த்தா கவாக்கியே தான் பார்க்க வந்திருக்கா. உங்க கை போனதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காவா. கை போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, இது வெறும் பிராஸ்தட்டிக் ஆம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்களால பிராஸ்தட்டிக் ஆம் யூஸ் பண்ண முடியாதாமே அப்படியான்னு சொல்லி ஹீமாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கவலைப்படாததுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கான் கவாக்கி. அதுக்கப்புறம் வந்து யாரோ பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா கிளாஸ் ரப் வந்து நின்னுட்டு இருக்கா. கிளாஸ் ரப் சொல்லி ஹீமாரி சண்டை போடுறா. உடனே வந்து கிளாஸ் ரப் சொல்றான். நான் வந்து ஒன்னதான் பார்க்க வந்து சொல்லிட்டு இருக்கா கவாக்கிய நேமன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடிசின கட்டுறாங்க. பார்த்தா கவாக்கியோட கையை சரி பண்ணிட்டான். ஆமடோ டே உன் கை இனிமேல் எப்பவும் போல ஒர்க் ஆகும் சொல்றான். கட்டாட்சி அதை பார்த்து மிரண்டான். உண்மையிலே நீங்க ஜீனியஸ்னு சொல்றான். இவன் என்டையர் பாடி வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல்னால இது அசால்ட்டா நம்ம சரி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமடோ ஊசி போட போறேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, எனக்கு நல்லபடியா போடணும்னு சொல்லிட்டு கவாக்கி கத்துறான். கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமடோ நீ எப்ப சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல சேர்ந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எங்கடா சேர்ந்தன்னு சொல்றான். ஆமடோ சொல்லிட்டு இருக்கான். லார்ட் ஆமடோ வந்து நாங்க சயின்டிபிக் நிஞ்சா டூல்லாம் சேர்க்கல, அவர் ஒரு அட்வைசர் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெட் ஆபீஸும் அப்ரூவ் பண்ணுவாங்க நினைக்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்து பேசுங்க, இவன் உங்களை எதுவும் செஞ்சிட போறான்னு சொல்லிட்டு கவாக்கி பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை கிளாஸ்ல போய் சடனா பயப்படுதா. கை எப்படா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு ஆமடோ கேட்கறான். எனக்கு எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை, என் பழைய கை மாதிரியே இருக்குன்னு சொல்றான். அவன் பழைய பிராஸ்டிக்காம எடுத்து வச்சுட்டு அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ பர்கர் ஷாப்புக்கு வரான். பர்கர் ஷாப் வாசல் அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அவன் கிளம்பினோடனே சடனா பார்த்தா மீட் ஸ்கிப் நின்னுட்டு இருக்கான். என்னடா பர்ட்டோ நீ எது சாப்பிடாம இங்க இருந்து போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ எதுவுமே பேச
மட்டும் அமைதியாவே இருக்கான். எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்றான். இவர் மொத்தம் நாட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா கட்டாட்ஸ்கி கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட ரேஞ்ச் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோவை பத்தி. பர்ட்டோட கர்மா ரேட் வந்து இவர் ரொம்ப வேகமா இருக்கு, பழையபடி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னடா சொல்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நான் கரெக்டா செக் பண்ணிட்டேன், முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, அரை வருஷம் ஆகலாம், சில மாசம் ஆகலாம், சில வாரத்துல கூட அவன் மாறலாம் சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. இப்படி சொன்னோன்னே நாட்டோ ஒரு மாதிரி சோகமாயிட்டான். எங்களாட்ட நானே சொல்லிட்டுமான்னு சொல்லிட்டு கட்டாட்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் சொல்ல வேண்டாம், அவன்கிட்ட நானே பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், தனியா பேசிக்கிட்டு சொல்றான். அது மாதிரி நீங்களும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. ஆமோட கிளாஸ்ல போய் தான் காட்டுறாங்க. பார்த்தா கட்டாட்ஸ்கி அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். கட்டாட்ஸ்கி வரா, நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு வராம, என்னடா நான் ஒண்ணு எதுவும் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமோட கேட்டுக்கிட்டு நீ ஹொக்கா கிட்ட தானே பேசிட்டு வர, நான் வந்து அட்வைஸ் ஆகிறதுக்கு அதை பத்தி எதுவும் பேசுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவர்கிட்ட இதெல்லாம் கொண்டு போக முடியாது, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆமோட கேட்கறான். ஒப்பனா சொல்ல போனா இப்ப எனக்கு என்ன பேசனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். அதை ஆமோட அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, தனியா நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் மீட்ஸ்கி நீ இங்க தான் இருக்கியா, பர்ட்டோ எங்கன்னு சொல்லிட்டு சாடா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ ரொம்ப நேரம் இங்க தான் இருந்தான், அவன் தூங்கவே இல்லையா, அதைத்தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. இப்பத்துல இருந்தடா அவன் தூங்கலன்னு சொல்லிட்டு சாடா கிட்டு இருக்கா. எப்போ மீட்ஸ்கி வந்து எப்போ வந்து மோமோசிக்கு உடம்புல வந்துட்டு போனோம், அதுல இருந்து அவன் தூங்கவே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அப்பா கண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுதானு சொல்லி கேட்டு இருக்கா. சாடா அதெல்லாம் இல்ல, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எப்பனாலும் மோமோசிக்கு பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவான், அதை பத்தி தான் யோசிச்சு அவனுக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அப்புறம் பார்த்தா நாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி சோகமா நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவன் தனியா நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி வந்துட்டான். டேய் பர்ட்டோ பத்தி நான் எல்லாம் கேள்விப்பட்டேன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு ஃபாஸ்டா போ நினைச்சு கூட பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னால எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோவை நானே முடிக்க மாதிரி வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா வருத்தப்படுத, இதுக்கு எதுக்குமே நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் ஆளே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டேய் இந்த வில்லேஜ்ல எல்லாமே என்னோட குடும்பமா இருந்தாண்டா, யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு வருத்தமா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நானே கொல்ற மாதிரி வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு, அது மாதிரி அவனோட அப்பாவும் நான் கூட சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவன்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் செஞ்சிருக்க செய்யறேன், இந்த கர்மா பவர் மட்டும் மொத்தமா உள்ஃபாடியை வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சுனா அவனை கண்டிப்பா நான் கொல்லுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காம. நான் என்னால எதுவும் பண்ணிருக்க முடியாடா, அந்த சமயத்துல வந்து கவாக்கி மட்டும் வரலாம், இப்ப என்ன நடந்திருக்கு எனக்கே தெரியல சொல்லிட்டு இருக்காம. அவனோட பாடியை வந்து ஆல்ரெடி ஒட்சுகிக்கார வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு வரான்னு அவன்கிட்ட சொன்னியா, இன்னும் டைம் வர இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பர்ட்டோ எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவன்கிட்ட எப்படி சொல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நீ என்னதான் மறைச்சு வச்சிருந்தாலும் எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. அதே தாண்டா நானும் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லி என்னடா நடக்க போகுது, ஒரு அப்பாவை நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நீ வந்து எந்த ரியாலிட்டினாலும் ஃபேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி ஒரு பக்கம். டே பிடிச்சி இருக்கான். பார்த்தா நருட்டோ அப்படி வருத்தப்பட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் உன்கிட்ட முந்தி மாதிரி குராமா பவர் இல்ல, இப்ப நீ ஒரு நார்மலான ஆளு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா சாடாவே மீட்ஸ்கி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா கிளாஸ் ரப் அங்க வாரா. பர்ட்டோ இங்க வந்தானா, அவனை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா கிளாஸ் ரப். நீ உன்னை மட்டும் இல்ல எல்லாத்தையும் கவலைப்பட வச்சிட்டான், ஒரு முட்டாளும் சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்தா பர்ட்டோ எங்க இருக்கானே தெரியல. பார்த்தா அவன் ஸ்டோன் ஃபேஸுக்கு மேலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ அங்க வந்துட்டான். டேய் நீ இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் நருட்டோ. பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான் அவன். டேய் பர்ட்டோ உன்னோட பாடி கண்டிஷனை பத்தி உனக்கு தெரியுமா சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அரை வருஷம் இல்லைன்னா சில வாரம் தான்டா நீ வந்து நார்மலா இருப்ப, இல்லனா ஒட்சுகிக்கு ஃபுல்லா உடம்பு பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணிரு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு இது ஒரு பொறுமையா சொல்லிக்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்க சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாம்ல, நீ வந்து மோமோசிக்கிய மரணம் அவன் கொண்டுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றான் நருட்டோ. கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உயிரோடு இருக்க வரைக்கும். ஆனா இதெல்லாம் எதையுமே நடக்க விட மாட்டா சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன் கூட நான் இருப்பேன்னு சொல்றான். முழுசா மோமோசிக்கி ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீ கொன்றுவீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் முந்தி மாதிரி என் குராமா பவர் இல்லடா, அது எனக்கு சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அந்த வில்லேஜுக்கு நான் இன்னும் 7th ஹோகாகே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். வாழ்க்கையே போனாலும் பிரச்சனைடா, என்னோட பையன் உன்னை காப்பாத்தியே தீரும்னு சொல்லிட்டு இருக்கான். என் குழந்தைக்காண்டி நான் இருப்பேன்னு சொல்றான். அப்பாவுக்கு ஒன்ன நினைச்சு ஏகப்பட்ட பவர் இருக்கடா, உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி கெட்டி பிடிக்காம என்ன நடந்தாலும் உன் கூட இருப்பேன்னு சொல்றான். நம்பலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னைக்குமே வந்து என் வார்த்தையை விட்டு பின்னாடி போக மாட்டேன், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அதான உங்களை நெஞ்சாவேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கறான். புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காங்க அவங்க. நினைச்சு நான் தூங்கவே இல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். பார்த்தா அப்படியே படுத்து தூங்கிடவே செஞ்சுட்டான் பர்ட்டோ. உங்களை வந்து நான் எது தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஆமோட வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா பர்ட்டோ அப்படி தூங்க வச்சுட்டான் நருட்டோ. பார்த்தா அவன் ட்ரெஸ் அப்படி போத்தி விட்டுட்டு அப்படி ஆமோட பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ட்ரக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, இந்த ட்ரக் நான் எது கிரியேட் பண்ணோம்னா பியாகன் பவர் வந்து வீக் ஆகிறதுக்கு தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் சொல்லிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணி ஜீகன் பவரை கரைக்காண்டி நாங்க எல்லா பிளான் பண்ணி இதே நான் ரெடி பண்ணு சொல்றான். என்கிட்ட எந்த டீடைல்ஸ்லாம் கேட்காத, இதை நீ குடுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோட்டாவன். இதை நான் பர்ட்டோக்கு கொடுக்கணுமா சொல்லிட்டு நருட்டோ ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை நீ கொடுத்தீங்கன்னா பியாகன் பவர் வந்து வீக் ஆகும், அந்த ஒட்சுகிக்கு அவன் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கான்ல அது ரொம்ப குறையும் சொல்றான். அப்ப இது கண்டிப்பா ஸ்டாப் ஆகும் சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். தியரியா சொல்ல போனோம்னா ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுவோம், ஆனா உண்மையில என்ன நடக்கும் எனக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோட வந்து பியாகன் பவர் கிடையாது, அதனால தான் நான் இதை கொடுக்கவே இல்லைன்னு சொல்றான். ஆனா இதை நம்ம இப்ப கொடுத்தோம்னா அவனுக்கு என்ன சைடு எஃபெக்ட் கிடைக்கும் எனக்கு தெரியல, அதனால தான் அவன்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் கவாக்கிக்கு கொடுத்தேன்னு சொல்றான். கவாக்கிக்கு நீ இதை கொடுத்தேன்னு சொல்லி கேட்கறான். ஆமா ஜீகன் கதையை முடிக்கணும், இதை கொடுத்தேன்னு திருநாங்க கவாக்கிக்கு இதை ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றான். இதை கொடு ஸ்டாப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சைடு
சைடு எஃபெக்ட் எனக்கு வரும் தெரியும்னு சொல்றான். இதை கொடுக்கறது நம்மளுக்கு ஒரே ஒரு வழி, வேற சாய்ஸும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு சொல்றான் அவன். இப்போ எதுக்கு நீ இதை தாரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஏன்னா என்னால கரெக்டா டிசைட் பண்ண முடியல, மோமோஸுக்கு ரீசெலக்ட் ஆகி வந்துருவானோ அதான் மறுபடியும் எடுத்து வந்துருவானோன்னு சொல்லிட்டு பயப்படி தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு விஷயம், ஆனா அது மெயின் ரீசனே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாடா, அவ 12 வயசுல இழந்துட்டா, அதோட வழி எனக்கு புரியும், அதனால தான் இதை நான் உன்ட்ட கொடுக்கேன், உன்னோட குழந்தை நீ இழந்துடாதான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ வீட்டுக்கு கூட்டு வந்தான் பர்ட்டோவை. ஆமாடோ கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்குறான். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல, ஆனா இதை நீ யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அவன் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நான் கண்டிப்பா சாப்பிடுறேன்னு சொல்றான். நான் ஆமாடோ நம்பலப்பா, ஆனா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டிப்ரெஷன் ஆகாதீங்க, இதுமாதிரி நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சடன அந்த மருந்து எடுத்து சாப்பிடுறான். அவன் பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ எப்போ நார்மல் ஆயிட்டான், பர்கர் ஷாப்புக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்க வந்துட்டு சொல்லிட்டு சாடா மிக்ஸிலாம் கட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒட்சுசிக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குல்ல, அது சடனா ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏன்னா ஆமோட கொடுத்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் சொல்றான் பர்ட்டோ. பிசிக்கலாவே எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றான் அவன். இனிமேல் எந்த மிஷினும் நம்ம சஸ்பெண்ட் பண்ண பட மாட்டோம், இனிமேல் நம்ம நல்லபடியா வெளியே போலாமான்னு சொல்லி மீட்ஸ்கி கேட்கறான். உடனே அப்புறம் பார்த்து பர்ட்டோ சொல்றான், டே நான் நல்லா தூணுடா, இனிமேல் எந்த மிஷினாலும் கூப்பிடுங்கடா, நம்ம வேற லெவல் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் கிளாஸ்ல போய் ஆமோட தான் காட்டுறாங்க. இப்போ பர்ட்டோ நல்லா இருக்காமலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா பர்ட்டோக்கு இப்போ எந்த சைடு எஃபெக்ட்டுமே வரலன்னு சொல்றான். அவன் படம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவனை டெய்லி வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ, ஏன்னா நாளையில இருந்து நான் அந்த வில்லேஜுக்கு வந்து நான் ஒரு அட்வைசரா மாறிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ சிக்கமோரி தான் கட்டுறாங்க. நான் ஆமோட வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து அட்வைசரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றான். அவன் இந்த ஒட்சுசிக்கு பிரச்சனையை முடிக்கணும், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வந்துட்டான் கவாக்கி. பார்த்தா அவனுக்கு உள்ள வரான். டே கதவை தட்டிட்டு வர முடியாது சொல்லி சிக்கமரு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் கண்டுக்கிட்டே மாட்டான். ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா அந்த ப்ராஸ்டிக் அவன் கையில கொடுக்க வந்திருக்கான். நீங்க தந்ததை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றான். ஒருவேளை நீ சரியாயிட்டியாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீங்க தந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். அவன் சடனா கவாக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டே நீ இந்த வில்லேஜ்ல ஒரு ஆளு, நீனு ஒரு கெனின் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நீ படிக்க போ ஸ்டார்ட் பண்ணு சொல்றான். நான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்தாலும் இப்படியே தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு சிக்கமரு பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்றான் இந்த ஒட்சுசிக்கு சண்டையில் நம்ம ஏகப்பட்ட நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், ஆனா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் நருட்டோ. அப்போ மாறிக்கிட்டே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சிக்கமரு உன்ன நட்ட சொல்றான், என்கிட்ட வந்து குராமா பவர் போயிருச்சு, ஆனா இருந்தாலும் நான் ஒரு ஹொக்காக இருந்து எல்லா வேலையும் நான் பண்ணியே தீர்வு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது சொல்லிட்டு சிக்கமரு. பார்த்தா அவனுக்குள்ளே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்ன நட்ட சொல்றான், டே ஒரு கோரிக்கை வைக்கணும், மோமோசிக்கு சண்டை போட்டதுக்கு அப்புறம் சுனின் எக்ஸாம் அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு, அதை நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். அவன் பார்த்தா அதோட எபிசோட் இது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.